வணக்கம் நண்பர்களே. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதத்தின் தன்னுடைய சிந்தனைகளை சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதல் பாகத்தின் தலைப்பு 15ஆம் தலைப்பு உயர்ந்தோர் மரணம். உயர்ந்தோர் மரணம் எப்படி மற்றவர்களை பாடுபடுத்துகிறது என்பதை, கஷ்டப்படுத்துகிறது என்பதை கண்ணதாசன் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் இந்த தலைப்பிலே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மேதகு மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இறந்த பொழுது இந்தியா முழுவதுமே துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டது. எல்லோருமே தனது சொந்த வீட்டில் உள்ள ஒரு பெரியப்பா அல்லது தாத்தா அல்லது மாமா, சித்தப்பா, இப்படி ஒருவர் இறந்தால் எவ்வளவு துக்கம் இருக்குமோ அந்த துக்கத்தை காட்டிலும் கூட அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இறந்த பொழுது எல்லோருமே அந்த துக்கத்தை நாம் கொண்டாடினோம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனெனில் துக்கத்தை அனுசரிக்கவில்லை. அந்த மகா பெரிய மனிதரை எல்லோரும் சேர்ந்து அவரவர் வீட்டிலே கொண்டாடினார்கள் என்பதுதான் உண்மை. ஆக உயர்ந்தோர் மரணம் எப்படி அப்படின்னா, அதை கண்ணதாசன் அவர்கள் மிக அழகாக விளக்குகின்றார். அவர்கள் யாருன்னா, சரித்திர நதியின் அணைக்கட்டுகள், அனுபவக் கல்லூரியின் பேராசிரியர்கள், அறிவெனும் நந்தா விளக்கின் ஜுவாலைகள் என்று சொல்கிறார். அவர்களது ஜனனம் எப்பவுமே விசேஷமாக கருதப்பட்டதில்லை. ஆனால் மரணம் சரித்திரத்தில் மகத்தான மணிமண்டபமாக கருதப்படுகிறது என்று சொல்கிறார். இதற்கு எடுத்துக்காட்டாக ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இறந்த பொழுது இந்தியாவிலே அனைவருமே அவருடைய இறந்த துக்கத்தை அனுசரித்ததுடன் ஒருவர் இறந்ததை தாங்கள் எவ்வளவு மன வருத்தத்தில் இருக்கின்றோம் என்பதை காட்டினது இங்கே குறிப்பிட்டு, அதற்கு எடுத்துக்காட்டாக கம்பன் காவியத்திலே, கம்பனினுடைய இராமாயணத்திலே தசரதன் இறந்த பொழுது கானகத்திலே இருக்கின்ற ராமனுக்கு தெரிய வருகின்றது. தெரிந்த பொழுது ராமன் எப்படி அழுதான் என்பதை கம்பன் ஒரு பாடல் வாயிலாக குறிப்பிடுவார். அதையே இங்கே கண்ணதாசன் அவர்களும் குறிப்பிடுகின்றார். அந்த பாடல் பாருங்களேன், கம்பன் எழுதின பாட்டு. நந்தா விளக்கணைய நாயகனே நானிலத்தோர் தந்தாய் தனியறத்தின் தாயே தயாநிதியே எந்தாய் இகழ்வேந்தர் ஏரே இறந்தனையோ அந்தோ இனி வாய்மைக்கு ஆருளரே மற்றும் இவ்வுலகில் அப்படிங்கிறார். அதாவது உனக்கு மேலே வேற யாருமே இல்லை, தசரதனுக்கு மேலே ஒரு உண்மையான மனிதனை பார்க்க முடியாதுங்கிறத சொல்லிட்டு என்ன சொல்கிறார், இது காந்திக்கும் நேருவுக்கும் ராஜாஜிக்கும் பொருந்தும் என்று கூறுகின்றார். அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தோன்னா, கண்ணனை நினைப்பவர்கள் சொன்னது பழிக்கும். இது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லி குறிப்பிடுகின்றார். பொதுவாகவே நான் சொன்னால் பழிக்கும், என் வாக்கு பழிக்கும் அப்படின்னு சொல்கிறது, பலர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னோட விஷயத்துலையும் கூட உண்மையாக தான் இருந்திருக்குங்கிறாரு கண்ணதாசன். யாரையும் வஞ்சிக்காத ஒருவன், கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்கும் உயிர் இருக்கிறது. அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம வாயை வச்சுட்டு பேசாமல் இரேன், நீ எதுவும் சொல்லாத அப்படிம்பாங்க ஒரு சிலரை. ஏன் அப்படின்னா, அவர்கள் உள்ளம் நல்லபடியாக அறம் சார்ந்து இயங்குகின்ற பொழுது அவர்கள் சொல்கின்ற எல்லாமே பழிக்கும். அதனால தான் நல்லது மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி. நான் என் உறவினர்களில் சிலருக்கு திருமணங்கள் நடத்தி வைத்திருக்கிறேன். அப்போதெல்லாம் என் குழந்தைகளின் திருமணங்களை பற்றி நான் சிந்தித்து கூட பார்த்ததில்லை. ஆனால் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பது இந்துக்களின் மொழி. இந்த மொழியில் எனக்கு நம்பிக்கை உண்டு. அப்படியே என்னுடைய மகள்களுக்கும் திருமணம் ஆனது என்று சொல்கின்றார். இன்னொன்று ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்களேன். நன்றி உடைமை, தெய்வ பக்தி, வஞ்சகமற்ற உணர்வு இவற்றுக்கு ஆண்டவன் எப்போதும் துணை நிற்பான். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார், நம்பினோர் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. இதெல்லாம் இந்துக்களின் பழமொழிகள். ஆக விதையை போட்டுவிட்டு கனி வராதா என்று நான் என்றுமே ஏங்கி எதிர்பார்த்ததில்லை. விதைத்து கொண்டே போனேன். திரும்பி பார்த்தபோது மரங்கள் பழுத்து குலுங்கின. என்னால் நடக்க முடியாத நற்காரியங்கள் வீட்டிலே நடைபெறுமானால் இறைவனை தவிர வேறு யார் காரணம்? எனவே நான் கண்ணனை நினைக்கிறேன், சொன்னது பழிக்கிறது என்கிறார் கண்ணதாசன் என்பதை இங்கே நிரூபணம் செய்கிறார். அடுத்த தலைப்புங்க, பூர்வ ஜென்மம்னு ஒரு தலைப்பு. பூர்வ ஜென்மம் இருக்கா இல்லையாங்கிற இந்த கேள்வி ஒரு பட்டிமன்ற தலைப்பு மாதிரி தான், விவாதத்திற்குரியது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் கண்ணதாசன் அவர்கள், பூர்வ ஜென்மம் என்று ஒன்று உண்டானா பூர்வ ஜென்மத்தின் தொடர்ச்சியாக இந்த ஜென்மத்தில் நாம் நன்மை தீமைகளை அனுபவிக்கிறோம் என்பது உண்மை அப்படிங்கிறார்.
இந்த கேள்விகளுக்கெல்லாம் எவிடன்ஸாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, மதுரை ஆதீனகர்த்தர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் எழுதியுள்ள சிறு நூலிலிருந்து அதற்கான விளக்கத்தையும் கொடுக்கின்றார் இந்த தலைப்பிலே. ஆக இப்போ அது தன்னுடைய வாழ்க்கையை இங்கே சொல்லி எப்படி அந்த பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்களேன். என்னென்னா, என் பெற்றோர் எனக்கிட்ட பெயர் முத்தையா, ஆனால் இது வைத்தீஸ்வரன் கோயில் சுவாமியின் பெயர். அந்த சுவாமி எங்களுக்கு குலதெய்வம். என் சகோதரருக்கு மறுபெயர் முத்துக்குமரன். ஆனால் என் பெயரை நான் புனை பெயர் வேற ஏதாவது வைக்கணும் மாற்றணும்னு நினச்ச போது ஏன் எனக்கு கண்ணதாசன்னு வைக்கணும்னு தோணுச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியலங்கிறாரு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை என்னன்னா, அவர் கண்ணனை நினைத்தார், கண்ணனின் தாசனாக இருந்தார், அதனால் கண்ணதாசன் என்கின்ற பெயர் அவரே வைத்து கொண்டார் என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, கண்ணனும் தன் பெற்றோருக்கு 8வது குழந்தை, நானும் 8வது குழந்தை என்கிறார். ஆக என்னன்னா, எல்லாமே பூர்வ ஜென்மப்படிதான் நடக்கிறது. 8ஆம் வகுப்பும் கூட படிக்காத ஒரு போய் எட்டி பார்க்காத ஏழைங்கிறாரு. எட்டி பார்க்காத ஏழை தமிழகத்தின் தலைவனாகி 1000 பள்ளிக்கூடங்களை கட்டி வைத்த அந்த மாபெரும் கர்ம வீரர் காமராசருக்கும் பூர்வ ஜென்மத்தில் இதனை செய்ய வேண்டும் என்கின்ற விதி இருந்தது, அதனால் அதனை செய்தார் அவர் என்று சொல்கின்றார். அதே போன்று பிற மதங்கள் பற்றிய தலைப்பு அடுத்த தலைப்பு. பிற மதங்களை மதிக்கின்ற ஒரு தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, நிச்சயமாக இந்துக்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா சாதாரண மனிதன் தன் அறியாமையால் தன் மதமே பெரிதென்று எண்ணி ஆரவாரம் செய்கிறான். ஆனால் உண்மை ஞானம் உதித்து விட்டால் பிற மதங்களை அரவணைக்கிறான் என்கிறார் பரமஹம்சர். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதை போன்று நாம் பிற மதங்களை இந்துக்கள் எப்பொழுதுமே ஆதரித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏனெனில் நமக்கு இந்து தர்மம் தெரியும். அடுத்த தலைப்பு என்னன்னா, சமதர்மம்னு சொல்கிறார். இந்த சமதர்மம் தலைப்பில் ஏழ்மை என்பது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதல்ல. ஏன்னா இந்து மதம் இது அறுதியிட்டு கூறுகிறது. அது அந்த கால உபன்யாசங்களில் சொன்னாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் காஞ்சி மகா பெரியவர் சொல்கின்றார், உழைக்கின்ற மனிதனுக்கு எப்பொழுதும் ஏழ்மை இருந்ததாக சரித்திரம் கிடையாது. வீண் பட்டோடோபம் தான் அவனை எப்பொழுதுமே அவனுடைய நிலையிலிருந்து கீழே தள்ளி விடுகிறது என்று காஞ்சி மகா பெரியவர் குறிப்பிட்டதை இங்கே குறிப்பிடுகின்றார். அதாவது பட்டுப்புடவையிலும் காப்பி கொட்டையிலையும் காசு போடுறதுனால தான் இதெல்லாம் காரணம்னு உங்களுக்கே தெரியும். காஃபி அதிகமாக குடிக்கிறதுனால காஃபிக்கான செலவு, பட்டுப்புடவைகள் அதிகமாக வாங்குறதுனால பட்டுப்புடவைகளுக்கான செலவு. ஆக இதெல்லாம் இருக்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, வீட்டில் செல்வம் குறையுது. இதற்கெல்லாம் யார் காரணம்? அவரவரே தான் காரணம் அப்படிங்கிறார். ஆக சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்வதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை சொல்கின்றார் கண்ணதாசன். அடுத்த தலைப்பு குட்டி தேவதைகள்ங்க. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான தலைப்பு. ஏன்னா அங்கங்கு சிறு சிறு தெய்வ வழிபாடு நம்ம ஊரில் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போது நிறைய இடங்களில் நாச்சியார் கோவில்கள், நாச்சியம்மை, நாச்சியப்பன் இப்படியெல்லாம் கோயில்கள் இருக்கும், கருப்பராயன் இப்படியெல்லாம் கோயில் இருக்குது, மலையரசி, அழகிய தேவி இப்படி கோயில்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இதெல்லாம் சின்ன தேவதைகள் தான். அவர்கள் உயிரோடு இருந்தவர்கள், ஆனால் ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்து இந்த நாட்டிற்காகவும் பிறருக்காகவும் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியவர்களாக இருப்பார்கள். அவர்களே தேவதைகளாக மாறிவிடுகிறார்கள் என்று கண்ணதாசன் குறிப்பிட்டு அதற்கு உதாரணமாக மருதுபாண்டியர் ஆட்சி காலத்திலே ஒரு சத்திரத்தில் ஒரு இளம் பெண்ணும் அவள் கணவனும் இருந்தார்களாம். இருந்த பொழுது வெள்ளைக்காரர்கள் அந்த கணவனை கொலை செய்து விட்டு போய்விடுகிறார்கள். கண்மாய்க்குள்ளே போட்டுடுறாங்களாம், கல்லை கட்டி கண்மாயில் போட்டுடுறாங்க. அப்பொழுது